கடந்த வாரம் போட்ட ஜாதக அலசல் பகுதியொன்றின் தொடர்ச்சி. அதில் குறிப்பிடப்பட்ட அந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கன்னியில் கேது, துலாத்தில் குரு, விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசில் சந்திரன், மகரத்தில் புதன் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் சனி ராகு. பெட்ரோலிய உற்பத்திகள் சம்பந்தமாக அதோடு தொடர்பட்ட கிரக சேர்க்கைகள் அமைப்புகளை பற்றி கடந்த வாரம் பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியில் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா விவசாயம் என்றால் விவசாயத்துக்கு நீரும் வேணும், பூமியும் வேணும். அப்போ சந்திரனும் வேணும், செவ்வாயும் வேணும். அது சனிக்கு பக்கத்தில் இருந்தால் அவர் விவசாயம் பண்ண போகிறார் என்று அர்த்தம். தொழில்காரகன் சனியோடு செவ்வாய் சந்திரன் சேர்க்கை வரும்போது, சேர்க்கை என்பது சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, அதாவது சந்திரனுக்கு திரிகோணத்தில் கிரகங்கள் இருந்தாலும் சரி, சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, அப்படி பார்க்கும்போது சனி சந்திரன் செவ்வாய் அல்லது சனி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை வரும்போது விவசாயம் செய்யக்கூடிய, விவசாயம் உண்டு பண்ணுவதற்கான ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். அப்போ சனி செவ்வாய் சந்திரன் அல்லது சனி சந்திரன் செவ்வாய், இந்த சேர்க்கை விவசாயம் உண்டு பண்ணுவதற்கான ஒரு அமைப்பு. ஆகவே எந்த ஒரு தொழிலுக்கும் இப்படி நாங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு தொழிலுக்கும் ஒரே ஒரு கிரகம் வைத்து நிர்ணயம் செய்ய முடியாது. எந்த ஒரு கிரகங்களும் கூட்டு கிரக சேர்க்கையில் இருந்துதான் சரியான பலன் வரும். தனியாக ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து சரியான பலன் கூற முடியாது. எந்த ஒரு கிரகமும் தனியான விடையை கொடுக்காது. அடுத்து சேவை என்று சொன்னால் அங்கு கேது இருக்கணும். பொதுவாக சேவை மனப்பான்மைக்கு அந்த இடத்தில் கேது சம்பந்தப்படணும். டாக்டராக போகிறது வேறு, சேர்ச்சில் மதத்துக்காகவே தம்மை துறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், அந்த மாதிரி போகிறது வேறு. அவர்களுக்கெல்லாம் கேதுவின் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். புரொடக்ஷன் இல்லாத சேவை செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் கேது கண்டிப்பாக அமைந்திருக்கும். பாவம் செய்தால் அதே கேதுதான் சுருக்கு கயிறாக மாறுகிறது. ஏர்கிராஃப்ட் என்றால் காற்று ராசிகளாக வரணும். மிதுனம், துலாம் மற்றும் கும்பம் காற்று ராசியாகி தொழில் ராசியாக வந்தால்தான் ஏர்கிராஃப்ட் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் வரும். இதை நாங்கள் பைலட்டாக இருந்தவர்களது ஜாதகங்களை தேடி அல்லது வாங்கி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த அமைப்புகளை தெரிந்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அனுபவ ரீதியாக நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஜாதகரின் தொழில் என்று சொல்லும்போது சனியை வைத்து பார்க்கணும். கல்வி என்று சொல்லும்போது புதனை வைத்து பார்க்கணும். சனியோடு எத்தனை கிரகங்கள் தொடர்பு கொள்கின்றனவோ அத்தனை தொழில்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு, சூரியன், கேது, அதாவது சனியோடு ராகு இருப்பதனால் நடுத்தர தொழில் அல்லது சுய தொழில் என்று சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா சனியோடு ராகு இருக்கின்றார். அப்போ அவர் நடுத்தர தொழில் அல்லது சுய தொழில் என்று நாங்கள் சொல்லலாம். புதனுக்கு 2ஆம் வீடு, அங்கு சுக்கிரன் இருக்கின்றார். எந்த அடிப்படையில் பேசுகின்றோமோ அதை லக்னமாக வைத்து கொள்ளுங்கள். படிப்பு, கல்வி என்றால் புதன், அப்போ புதனை லக்னமாக வைத்து கொள்ள வேண்டும். புதனுக்கு 2ஆம் இடம், அது கொடுக்கக்கூடிய கல்வி. இங்கு புதனுக்கு 2இல் சுக்கிரன், நிச்சயமாக அப்போ கல்வி இருக்குது. செவ்வாயும் அங்கு வந்து சேருகின்றார். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்த கல்வி அதற்கு தடையும் இருக்கிறத காட்டுகின்றது. அப்போ நிறைந்த கல்வி ஜாதகருக்கு கிடைக்காது. அதற்கடுத்து பாருங்க, சனியும் ராகுவும், ராகு அடுத்து தொட்டாலும் கூட கல்வி வராது. அதனால் இவருக்கு குறைந்த கல்வி உண்டென்று சொல்லலாம். இப்போ ராகு பார்த்திங்கன்னா சுக்கிரனை புதனுக்கு 2ஆம் வீட்டோட தொடர்படும் இல்லையா, அங்கே வரும். அப்போ அவருக்கு நிறைந்த கல்வி இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது நடுத்தர கல்வி என்று சொல்லலாம், குறைந்த கல்வி அப்படி என்று சொல்லலாம். தொழில் என்றால் அதற்கு காரகன் சனியை நாங்கள் எடுக்கின்றோம். அப்போ சனியை லக்னமாக வைத்து கொள்ள வேண்டும். இங்கு செவ்வாய் எப்பவும் புதனுக்கு பகை என்பதால் நடுத்தர கல்வி என்று சொல்கிறோம். இப்போ என்ஜினியரிங் எல்லாம் படிக்கிறாங்க.
உயர்ந்த கல்விகள் படிக்கிறார்கள் இல்லையா? அப்போ இங்கே செவ்வாய் சம்பந்தப்படுவது, புதனுக்கு செவ்வாய் பகை, அவர் சம்பந்தப்படுவதனால், அதே நேரத்தில் ராகுவும் அங்கு 2ஆம் வீட்டோடு அதாவது புதனுக்கு 2வது வீட்டோடு சம்பந்தப்படுவதனால் அந்த கல்வியில் தொடர்ந்து படிக்க முடியாமல் ஒரு தடையை கொடுக்கும். தடை இருக்குது, நடுத்தர கல்வி என்று சொல்கிறோம். இது அதில் ராகு சம்பந்தப்படாமல் இருந்தால் அவர் உயர்கல்வி படிப்பார் என்று நாங்கள் சொல்லலாம். சூரியன் புதனோடு தொடர்படுவதால் கல்வி கற்பர், ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய அவருக்கு இருக்கும் என்று சொல்லலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா படித்தது குறைவாக இருக்கும், அனுபவமாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும், ஆனால் படிப்பு குறைவாக இருக்கும். அந்த மாதிரி கல்வி ஞானம் நிச்சயமாக உண்டு. ஆனாலும் பெரிய ஞானியாக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம். எப்படி இதை சொல்லலாம் என்று பார்த்திங்கன்னா, தொழிற்காரகன் சனியை தானே நாங்கள் பார்க்கின்றோம். தொழிற்காரன் சனியை வைத்து நாங்கள் அதை பார்க்கின்றோம். அப்போ அந்த சனிக்கு 11ல் எந்த கிரகம் இருக்கோ அதை வைத்து ஜாதகரது வெற்றியை, ஜெயிப்பை கண்டுபிடிக்கலாம். தொழிலை எடுத்தால் அந்த தொழிலில் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா என்பதை சனிக்கு 11ல் உள்ள கிரகத்தை வைத்து சொல்லலாம். சனிக்கு நட்பு கிரகங்கள் யாரும் இருந்தால் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் என்று சொல்லலாம். தொழிலுக்கு ஆதரவாக சூரியன் புதன் இருக்கு. மாமனும் இருக்கலாம், அப்பனும் இருக்கலாம், மூத்த பிள்ளையும் இருக்கலாம். ஆகவே லாபஸ்தானத்தை வைத்து கொண்டுதான் நாம் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ என்று சொல்ல உண்டு. சனிக்கு 11ல் இங்கு சூரியன் புதன் இருக்கின்றார்கள். அதனால் தொழிலில் ஜெயிக்க போகின்றார் என்று அர்த்தம். வெற்றி ஸ்தானம் என்று சொல்வது எப்பவும் 11, அதாவது லாபஸ்தானம். இதை வைத்து தான் நாங்கள் எப்பவும் இந்த முடிவுக்கு வரலாம். இப்போ தந்தையார் ஒரு கடின உழைப்பாளியாக இருக்கிறார். அது மட்டுமில்லை, சூரியன் கேது குரு இந்த அமைப்பு இருக்கிறபடியால் புதனின் அமைப்பும் இருக்குது இல்லையா? அப்போ இந்த அமைப்பை பார்க்கும்போது புகழ், மரியாதை, அந்தஸ்து, இந்த அமைப்பை அது இந்த சேர்க்கை உருவாக்குகிறது. நாங்கள் சில ஜாதகங்களை பார்க்கும்போது சூரியன் கேது குரு மற்றும் புதன் இந்த அமைப்பு, இந்த சேர்க்கை இருக்கிற அந்த ஜாதகங்கள் இருக்குமாக இருந்தால் நல்ல மரியாதைக்குரிய மனிதராக அவர் இருப்பார். இவரையும் இவரது தந்தையை நாம் பார்க்கின்றோம். இங்கு தொழில்காரகன் சனி ராகுவோடு தொடர்பில் இருக்கிறார். முன்னாடி அடிமை தொழில் வேலை செய்கின்றார். இங்கு சுக்கிரன் ராகு சனி இந்த தொடர்ச்சியில் எப்பவும் கோச்சாரத்தில் சனி இருக்கும் பகுதியில் ராகு சேரும்போது செய்து கொண்டிருக்கும் தொழிலில் அடிப்படையில் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். இவருக்கும் அதே போன்று சில மாற்றங்கள் வந்தது. சுக்கிரனுக்கு 11ல் சந்திரன், சனிக்கு 2ஆம் வீட்டை சுக்கிரனும் சந்திரனும் தொடர்பு கொள்கின்றனர். சுக்கிரன் என்பது துணிமணி, நூல், வர்ணம் தீட்டுதல், அழகு சாதன பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், இந்த மாதிரி சொல்லலாம். இவர் துணிமணிகளோடு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுகின்றார். இதை செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த தொழிலில் அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த சமயத்தில் ராகு மீனத்தில் இருந்தது, சனி ராகு சேர்க்கை வந்துச்சு. செய்த தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தி அரசியல் துறையில் இப்போ இவர் நிற்கிறார்.